டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? சாரி சார், நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் உங்க மகனை காப்பாற்ற முடியல. ராஜதுரை, ராஜதுரை, ராஜதுரை. ஐயா, அவளை சும்மாவே விடக்கூடாதுங்க ஐயா. அவளை மொத்தமா குடும்பத்தோட கொண்டு போட்டுங்கய்யா. நம்ம தம்பி எப்படி அநியாயமா கொண்டு போட்டாள் ஐயா. அந்த குடும்பத்தை சாம்பல் ஆக்காம என் பையனை யாரும் தொடக்கூடாது. அவளை சும்மா விடக்கூடாது ஐயா. ஒருத்தரையும் விடக்கூடாது. சுந்தரவள்ளி, நீ என்ன இங்க? நான் வரது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பதிலே காணோம்? வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஏதோ அவசர வேலைன்னு பொய் சொல்லிட்டு தானே வந்தீங்க. உங்களுக்கு யாரையும் ஊருக்கு அனுப்ப வேணான்னு தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி 2 பேரும் நின்னுட்டு இருக்கீங்க. பாக்கும்போது எனக்கு அசிங்கமா இருக்கு. எங்க அந்த தோட்டக்காரி? அண்ணியார, தோட்டக்காரி ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கா. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. என்னடி காரியம் செஞ்சு வச்சிருக்க? தீபாவளி பொங்கல்னா எல்லா போலீஸும் என் வீடு தேடி வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்க. ஆனா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல என் புள்ளையும் என் புருஷனும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உனக்காக. ஏங்க, இவ யாருங்க? ஏதோ ஒரு ஊர்ல இவ யாரையோ போட்டு அடிப்பாளா? அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறீங்க. எனக்கு புரியல. இப்பதான் இவர் சொன்னாரு. விசாரிச்சு பார்த்ததுல சின்ன பையன், வயசு பையனை எவ்வளவு பயங்கரமா அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கான். இவ பண்றது நியாயமா? இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்களும் பேசுறீங்க. இது நல்லா இருக்கா? சுந்தரவள்ளி, வந்த வேகத்தில் சும்மா கத்திட்டு இருக்காத. உனக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அதான் நடந்ததுக்கெல்லாம் ஊரே நாறுதே. இதுல நீங்க வேற தனியா சொல்லணுமா? இவ பண்ண வேலைக்கு நம்ம பையனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவன் மேல கேஸ் போட்டிருந்தா நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும்? அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. சும்மா நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. எந்த கற்பனையிலே பேசலங்க, நடக்கிறதான் பேசுறேன். பாருங்க, குடும்பமே அவமானப்பட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறோம். அவங்க குடும்பம் ஒன்னும் அவமானப்படல. அவங்களுக்கு என்ன மானம் ரோஷம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. இல்ல நாம அப்படியா? நாம அப்படியா? எவ்வளவு அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், மரியாதை எல்லாமே இவங்களுக்கு ஈக்குவலா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நின்னு பேசுறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் உன்னை போனா போகுதுன்னு விட்ட ஏன் தெரியுமா? இதோ இவனால நான் எது பேசினாலும் முந்திக்கிட்டு வருவாள்ல, அதுக்காக தான் நானும் பொறுமையா போயிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அம்மா, என் பிள்ளை அப்படியெல்லாம் தப்பு பண்ற பிள்ளையே இல்லம்மா. இதுல வேற என்னமோ நடந்திருக்குமா? ஆமாமா, என் பேத்திய பத்தி உங்களுக்கே தெரியுமேம்மா. அவ இவ்வளவு மோசமான தப்பெல்லாம் செய்ய மாட்டா. ஓஹோ, மோசமான தப்பு இல்ல மோசம் கம்மியான தப்புன்னு ஏதாவது இருக்கா? ஆமாமா, உங்க பொண்ணு மோசமான தப்பெல்லாம் செய்ய மாட்டா. என்ன
பணக்கார பசங்களா பார்த்து நல்லா குறி வச்சு அவனை தான் வலையில விழ வைக்கிறதுக்கு மட்டும் நல்லா தெரியும். ஆ? டாடி உங்க வைஃப மரியாதையா பேச சொல்லுங்க. முதல்ல யார் இங்க வர சொன்னது அவங்கள? ஏய், என்ன வர சொல்றதுக்கு போ சொல்றதுக்கு நீ யாருடா? நீ ஏன் மூலமா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க? அத நினைச்சாலே எனக்கு அப்படியே அருவருப்பா. டேய், டாட் தயவு செஞ்சு நிறுத்துடா. டாட் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்புறம் என்ன டாடி அவங்க இஷ்டத்துக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து? ஏன் சுந்தரவல்லி, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அத பத்தி விசாரிப்போம் தெரிஞ்சுப்போம் இல்லாம ஏன் இப்படி வார்த்தையெல்லாம் விடுற? நான் வார்த்தை விட இங்க பாருங்க, எனக்கு வர கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னன்னு பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வாயை மூடுங்க. என்னங்க, எதை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும். அதை விட்டுட்டு கால்ல போடுற செருப்பு எடுத்து தலையில வச்சோன்னு வைங்க, கொஞ்ச நாள் அந்த செருப்புக்கே தொடுமா. ஓ, நாம தான் பெரிய ஆளு, நம்ம என்ன வேணாலும் ஆட்டம் போடலான்னு. அந்த மாதிரிதான் தோ நிக்குதுங்களே இந்த பிஞ்ச செருப்பு, இதுங்களோட நிலைமை. அம்மா, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க, ஆனா செஞ்ச தப்புக்கு திட்டுங்க, செய்யாத தப்புக்கு திட்டாதீங்க. ஓ, பாத்தீங்கல்ல, நந்தினின்னு உருகுனீங்களே பாருங்க. ஏன் முன்னாடி நிமிர்ந்து நின்னு குரலை ஒசத்தி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு திமிரு உனக்கு வந்துருச்சுல. நாங்க செருப்பாவே இருந்துட்டு போறோம்மா, ஆனா உங்க மகனை வளைச்சு போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றீங்கல்ல, அது மட்டும். நந்தினி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்லங்க ஐயா, நான் பேசாதன்னு சொல்றேன்ல. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நந்தினி செய்யாத தப்புக்கு புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க, அவளை காப்பாத்த வேண்டாமா? காப்பாத்தணுமா? என்ன விளையாடுறீங்களா? ஒண்ணு பண்ணுங்களே, நீங்களும் உங்க பையனும்